ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமியில் ஷார்ட் அண்ட் ஹேண்ட்லிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், சரிங்களா? இதோடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, லாஸ்ட் பிப்ரவரி எக்ஸாம் வந்து முடிஞ்சு கரெக்டாக ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து குரூப் 4க்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஷார்ட் ஹேண்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போத்துல இருந்தே நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது. சப்போஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் டெய்லியுமே வந்து மினிமம் ஒரு 2 hours ஆச்சு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் நேரத்தில் நம்மளுக்கு டைம் இருந்தாலும் நம்மளால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. நான் சொல்றது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேரத்தில் நம்மளுக்கு டைம் இருந்தாலுமே நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. இப்போத்துல இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் லாஸ்ட் நேரத்தில் உங்களால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸஸில் ஜூனியர், இன்டர், சீனியர்லேருந்து எல்லா ஜூனியர், இன்டர், சீனியர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேட்ச்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தென் நான் டைமிங்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்னிங் 5 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 7 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா எதனா ஒன்று அட்டன் பண்ணுறீங்கனாலுமே வந்து ஓகே. சப்போஸ் இந்த 2 டைமிங்குமே எனக்கு செட் ஆக மாட்டுது அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாஸஸ் டெய்லியுமே நடக்கிறது ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இங்கிலீஷ் ஜூனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மார்னிங் 6 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது, ஈவினிங் வந்து 7 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷ் சீனியர் கிளாஸ் கூடயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கிளாஸுமே வந்து நடக்கும். இன்டர் கிளாஸ் சீனியர் கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்டர் டிக்டேஷன்ஸுமே வந்து இருக்கும். ஸோ தட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் பேசேஜஸ் வந்து அப்படியே ஜென்ரல் பேசேஜஸ் மாதிரி எழுதுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் பேசேஜஸ்மே எழுதுறப்ப ஸ்பீடுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுக்கு. அதே மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் 6:30 AM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 PM கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜூனியர் அட்டன் பண்ணுறவங்களும் சரி, சீனியர் அட்டன் பண்ணுறவங்களும் சரி, ரெண்டுமே ஒரே டைமிங் தான். ஓகேங்களா? ரெண்டு பேருமே வந்து இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீனியருக்கு வந்து 399 பர் மந்த்து. ஓகேங்களா? சீனியர் கிரேடுக்கு. அதே மாதிரி ஜூனியர் கிரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 349 பர் மந்த்து. ஓகேங்களா? இதுதான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இப்போ கிளாஸஸில் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெய்லி கிளாஸில் ஒரு டிக்டேஷன்ஸ் வந்து இருக்குங்க. டெய்லி புக் பேசேஜஸ் ஒரு டிக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. அதாவது லைவ்லேயே படித்து கட்டுவாங்க. லைவ்ல வந்து படிக்கலைன்னா வீட்டில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேர் வந்து இருக்கும். அதாவது தனியாக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு ஸ்பீடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ், தமிழ் மீனிங் இந்த மாதிரி கிடச்சிரும். பர்டிகுலராக இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுக்கு, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ எங்களுடைய ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஸ்பீட் நீங்கள் வந்து நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் கிளாஸில் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ், சஜஷன்ஸ் வந்து டெய்லியுமே வந்து இருக்கும். நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் பேட்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் வந்து ஷார்ட்ஸ்லுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸில் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலோடு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன். தென் இப்போதான் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே அதுக்கு லெசன் படிக்கணும் இல்லையா? ஸோ லெசன் பேட்ச்க்குமே வந்து நம்மளுடைய கிளாஸஸில் வந்து பேட்ச் இருக்குது. ஸோ அது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான், ஷார்ட் ஹேண்ட் இப்போதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆகஸ்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லைனா குரூப் 4 எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ ஆகஸ்ட் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நம்மளுடைய கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.